காவல்துறை நம்மளை பாதுகாக்குது இல்லையோ, நம்ம ஆட்சிக்கு வந்து காவல்துறையை பாதுகாக்கணும், காவலர்களை பாதுகாக்கணும், குறிப்பாக பெண் காவலர்களை பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியமா இருக்கு. நிறைய திட்டம் வச்சிருக்கேன், ஆட்சியின் வரைவிலே கொடுத்துருக்கேன் பாரு. இந்த மாதிரிலாம் போட்டு 24 மணி நேரம் டியூட்டி வீட்டிலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 8 மணி நேரம் வேலை வீட்டுக்கு போகும். சுழற்சி முறையில் காவலர்களை எடுத்துடும். சீருடை அல்லாத, உடல் தகுதி இல்லாத காவலர்கள். இவர் போலீஸ்ல தெரியாத ஆளுகளை இந்த கூடத்துல 10 பேர் நிறுத்திடுவேன். நீ ஒன்றும் பண்ண முடியாது. பொம்பளை பிள்ளை லேஸ் ஆயிடுச்சுன்னு அவன் இருக்கீங்க. வாங்கங்க அவன் குள்ளமா இருப்பான். நீ போலீஸ்னா அப்படி அட்டாக்கிட்டையும் வெட்டி அப்படி நிக்கிற ஆளு தானே பார்த்துருப்ப. அதான் ஓமகுச்சி நரசிங்க மாதிரி உள்ளே அவர் இருப்பேன். ஹலோ வாங்க, வண்டியில் வாங்க, அங்க சொல்றதுக்கு அங்க போய் வச்சு வெளுப்பாங்கிவாரு. அப்பதான் உண்மையில போலீஸ் தெரியும் உனக்கு. எடுத்து விட்டுரும் பாரு. குற்றம் நடந்த பிறகு தடுக்கிற காவல் படை வேற, குற்ற தடுப்பு பிரிவென்டிவ் ஃபோர்ஸ். குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிற போலீஸ் உருவாக்கி விட்டுருவேன். இது மாதிரி அவங்களுக்கு அதே தான். சம்பளம்லாம் அதிகம் கேட்காது. என்கிட்ட காசு இல்ல, இந்த கடங்கர பையன் நாடா 8 லட்சம் கோடி ஆக்கிட்டு போயிட்டாங்க. நான் வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பேங்கன்னா நம்ப மாட்டேன். ஏன்டா அதானி அம்பானி எல்லாம் கொடுத்தா நம்புறேன், நான் கொடுத்தா நம்ப மாட்டியா? காசு இல்லப்பா, மணி நைகே. நீ தானடா கேஷ்லெஸ் எக்கனாமினா, என்கிட்ட கேஷ்லெஸ். ஓப்பா, ஏற்கனவே இருந்தவனை எங்க அடக்கம் பண்ணிக்க, எங்க இருக்கணும் காட்டுறேன், அவனை போய் வாங்கிக்க. என்கிட்ட இல்ல 10 பைசா இல்ல. இன்னைக்கு நான் வாங்குற கடனுக்கு ஐ ஆம் த ரெஸ்பான்ஸ். நான் பொறுப்பு இருக்கிறேன்.